உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தாலே நமக்கு எந்த நோயும் வராதுங்க. முக்கியமாக மழை காலத்தில் சளி, இருமல், காய்ச்சல், பனி காலத்தில் நமக்கு கை கால் இழுக்கிறது அந்த மாதிரி எதுவுமே வராது. 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. 1 நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தாலே நம்ம நல்லா மழையில் நனையலாம், பனியில் நடக்கலாம், வெயிலில் ஆடலாம், ஓடலாம். சரி, இப்போது இந்த புளியிலையும் அந்த மிளகாயிலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ ஒரு பெரிய அளவு இஞ்சி எடுத்து சுத்தம் பண்ணி துண்டு பண்ணி போட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணுன்றதில் இந்த மாதிரி குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை அரைச்சதுக்கப்புறம் கடாய் வந்து நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றுங்க. நல்லெண்ணெய் தான் முக்கியமாக இதுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் ரெகுலராக எந்த சமையல் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுறோம், கடலைப்பருப்பு போடுறோம், கொஞ்சம் உளுந்து போடுறோம். இது நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, ட்ராவல் பண்ணும்போது கூட நம்ம இதை மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம்னாக்கா நமக்கு உடம்புக்கு இந்த வயிறு உபசன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைலாம் உடனே நமக்கு காணாமல் போய்டும். ஒரு வேளை சாப்பிட்டாலே உங்களுக்கு அந்த டைஜஷன் பிரச்சனை வராது. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போது 2 வரமிளகா, கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு நல்லா லேசாக கருக விட்டுடாமல் பார்த்து பதமாக வைக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போக நம்ம வதக்கணும். கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காய பொடி நம்ம ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சிங்கனாக்கா அந்த மஞ்சத்தூள் வாடையும் அந்த இஞ்சினுடைய பச்சை வாசனையும் நமக்கு போயிடும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 4 பேர்த்து பட்டிட்டிங்கனாக்கா சரியாயிடும். இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது கையோடையே நம்ம வேக வச்ச சாப்பாட்டையும் அதில் போட்டு கிளற வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டர் ரெடி ஆகிடுச்சு. வாரத்தில் 4 தடவையாவது நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டிங்கனாலே உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்.